பற்றியோன் நமச்சிவாய. சென்ற அமர்விலே அதாவது தாரகாசூரன் போர்க்களத்திலே இறந்து விடுகிறான். அவனுடைய மகன் அசுரேந்திரன் போர்க்களத்துக்கு அவங்களுடைய அம்மா அதாவது தாரகாசுரனுடைய மனைவிமார்கள் அவங்க எல்லாருமே போர்க்களத்துக்கு வர்றாங்க. அவனுடைய பிணத்துக்கு முன்பு அழுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் அங்கேயே உடன்கட்டை ஏறுகிறார்கள். அதன் பிறகு அசுரேந்திரன் சூரபத்மனுடைய கோட்டைக்கு வருகிறான். தாரகாசூரன் இறந்த செய்தியை சொல்லுகின்றார். முதலில் மறுத்த சூரபத்மன் பின்பு அசுரேந்திரனுடைய வார்த்தையிலே சில உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதன் பிறகு மிகவும் வருத்தப்படுகின்றான் என்ற அளவிலே நாம் சென்ற அமர்விலே சிந்தித்தோம். அதாவது சூரபத்மனிடம், தந்தையே கேளுங்கள், எல்லாரையுமே அண்ணன் தம்பியா இருக்கும்போது நாம் பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரியே தான் இங்கேயும் அவர் சூரபத்மனையும் தந்தைன்னு தான் சொல்கிறார். சிவபெருமானுடைய திருமகனாகிய கந்தன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் தன்னுடைய வேலை கொண்டு என்னுடைய தந்தையாகிய தாரகாசுரன் வீற்றிருக்கக்கூடிய வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மந்திரமலையெல்லாம் பொடி பொடி ஆக்கி விட்டான். அதே சமயத்தில் என்னுடைய தந்தையையும் கொன்று விட்டான். ஈமச்சடங்கெல்லாம் முடித்து விட்டு நேராக உங்களிடம் தான் வர்றேன் அப்படின்னு சொல்றான். தொட்டுணை தோல் துணைவனாம் இளவல் துஞ்சினன் எண்ணம் சொல் கேட்டலும். தோல் துணைவன், தோல் கொடுப்பான் தோழன் சொல்றோம். அதே சமயத்தில் இங்க அந்த சூரபத்மனுக்கு ஒரு வலதுகை பலமாக இருப்பவன் தன்னுடைய தம்பி ஆகிய தாரகாசூரன் தான். அதனால தாரகாசூரனை சூரபத்மனுக்கு தோல் துணைவன் சொல்றார். தோல் துளைவனாம் இளவல் தம்பி துஞ்சினன். துஞ்சினன்னா போர்க்களத்தில் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். பழைய காலத்தில் செய்யுள்ள இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நாகரிக வழக்கு கிடையாது. அதனால அதை துஞ்சினன் அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகமாக சொல்லுவாங்க. துஞ்சினன் எனும் சொல் கேட்டலும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூரபத்மனுக்கு கோபம் வருகிறது. அவனுடைய சினத்தி எழுந்தது. கண்களிலிருந்து தீப்பொறி பறக்குது. மூக்கிலிருந்து புகை வருது. காதிலிருந்து புகை வருது. மயிர் துளிகள், அந்த மயிர் துவாரங்கள் எல்லாம் நெருப்பு பொறிகளை கக்கின. அந்த அளவுக்கு கோபம் வருது. யார் அவன்? இதுவரையிலும் நமக்கு எதிரியே யாரும் இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி நம்முடைய தம்பி மீது ஒருத்தவன் கையை வைக்கலாம்? அந்த அளவுக்கு வலிமை படைச்சவன் யாரு என்று அவனுக்கு கோபம் பொங்கி ஏறுகிறது. இந்த கோபம் வந்த உடனே அவன் என்ன பண்றான்னு, தன்னுடைய புருவத்தை நெரிக்கிறான். பல்ல நரன்னு கடிக்கிறான். அதுக்கப்புறம் உதட்டில் பல்ல போட்டு நறுக்குன்னு கடிக்கிறான். இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்து கீழ் உதட்டை கவ்வி அழுத்தின. இதழ் துடிக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவனுக்கு கோபம் வருகிறது. ஒரு அழகான செய்யுளில் சூரபத்மனுடைய அந்த உணர்ச்சியை நாம் நேரடியாக பார்க்குற மாதிரியே இந்த செய்யுளில் சொல்லியிருக்கிறார். கோப நெருப்பு அதிகமாக வந்தது. அந்த கோப நெருப்பினுடைய அளவை நாம சொல்ல முடியாத அளவுக்கு, நம்ம இப்ப சொன்ன மாதிரி கண்ணுல தீப்பொறி பறந்தது, காதலெல்லாம் புகை வருது, மூக்கில புகை வருது, ஒவ்வொரு மயிர் துவாரங்களிலெல்லாம் நெருப்புகளை உமிழ்கின்றன. இவ்வளோ வெப்பத்தோட இருக்கிறான். அப்போ வெப்பம்னு ஒன்று வந்ததுன்னா அதை அணைக்கணும் அப்படின்னா அது துன்பக்கடல், கண்ணீர் கடல். இந்த ரெண்டும் அவன் என்ன பண்ணுன்னு கேட்டா அந்த தீயை அணைக்கிறது.
அந்த சினத்தியை அடக்குவதற்காகவே கண்களிலிருந்து நீர் துளியானது ஆறாக வருகிறது. சுயது போலும் இந்த கண்ணீரும் வியர்வை நீரும் கடல் போல பெருகி அவனுடைய துன்ப கடலானது அவனுடைய சினத்தீயை அடக்கியது என்று ஒரு அழகான கற்பனையை கச்சைப்ப சிவாச்சாரியார் இங்கே வைக்கின்றார். இதுவரையிலும் அவன் வாழ்நாளிலேயே இந்த மாதிரியான ஒரு துன்பத்தை சூரபத்மன் சந்தித்ததே கிடையாது. ஏன்னு கேட்டனா அவனுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் என்று யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. இந்த இடத்துல நாம் ஒன்று சொல்லிக்கணும். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்றவங்கெல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? சூரனை விட, பத்மாசூரனை விட இந்த உலகத்தில் எதிரி இல்லாதவன் எவனுமே கிடையாது. அவனுக்கே என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு துன்பம் வருகிறது. அதனால எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் துன்பம் உண்டு. அது நம்முடைய செய்வினைக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய செயல்பாடு வினைக்கு தகுந்த மாதிரி. அதனால நான் வலிமை புரிந்தியவன், நான் அரசன், நான் இத்தனை பேரெல்லாம் எனக்கு படைகள் எல்லாம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருமாப்புல யாரும் இருக்காதீங்க. எல்லாருக்குமே அவரவர் செய்த நல்வினையாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை நடக்கும், தீவினையாக இருந்தால் கண்டிப்பா தீவினை நடந்தே தீரும். அதனால இவர்கள் தேவர்களுக்கு செய்த அட்டுழியங்களுக்கான துன்பம் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறது. முதல்ல அவன் என்ன பண்றான், தரையில ஊழ்ந்து அழுகுறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த அரண்மனையில இருக்கிறவங்க யாருமே பார்த்ததே கிடையாது. ஏன்னா சூரபத்மனுக்கு துன்பமே வந்தது கிடையாது, யாரும் துன்பம் விளைவித்தவர்கள் கிடையாது, விளைவிப்பதற்கு தகுதி துணிச்சல் யாருக்கும் கிடையாது. முதலாக தன்னுடைய தம்பி போர்க்களத்தில் இறந்தான் என்ற செய்தியை அவனுடைய மகன் சொல்றதுனால கேட்டு துன்ப மிகுதியினாலே தான் அமர்ந்திருக்கிற சிம்மாசனத்திலிருந்து விழுகிறான். விழுந்து அழுகுறான், ஐயோ தம்பி போயிட்டியடா, நான் உன்னை எழுந்துட்டேனேடா. ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஒருத்தன் என்னை எதிர்க்கிறான்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை தவிடுபடி ஆக்கிட்டு இருப்பேனே, உன்னை நான் விட்டுருக்க மாட்டேனே என்று விழுந்து அழுகின்றான். இந்த மாதிரியான ஒரு சூழலை அந்த அரண்மனையில் இருப்பவர்கள், அந்த அமைச்சர்கள், போர் வீரர்கள், தளபதிகள் யாருமே பார்த்தது கிடையாது. அப்போ அவர்களெல்லாம் மேலும் அழுகிறார்கள். என்ன நேர்ந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல, டக்குன்னு தெரியல. ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பேசி கொண்டார்கள் நாம சென்ற வாரத்துல பார்த்தோம். ஊர் மக்கள் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பல, அவங்கவுங்க ஒரு விதமா பேசி கொண்டார்கள். இப்போ இங்க நடக்கிறத பார்க்கிறோம். இந்த சூரபத்மனுடைய நிலையை கண்டு யமன் பயப்படுறான். ஏன்னு கேட்டேன்னா இவனுக்கு ஒரு சிலர் முதலாளிங்கெல்லாம் இருப்பாங்க. என்னன்னு கேட்டேன்னா அவனுக்கு கோபம் வந்ததுன்னா இழிச்ச வாய வேலைக்காரன் எவன்னு பார்ப்பான், அவனை கூப்பிட்டு சங்கையா திட்டுவான். இது ஒருத்தர். இன்னும் ஒரு சிலர் அந்த வீட்டில் யார் ரொம்ப இழிச்சு வாயினாகிறான் அவனை கூப்பிட்டு வச்சு மாங்குன்னு தண்டமாக அடிப்பாங்க. அடிச்சு ஈத்த அண்ணாண்ட கடைச்சிட்டு இனிமேல்ட்டு ஒன்று என்ன பண்ணுறேன் பாரும்பாங்க. ஆனால் அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, திருவள்ளுவர் சொல்கிறாரு, நீ உண்மையிலே வலிமை வாய்ந்தவனாக இருந்தால் உன்னை விட வலிமை வாய்ந்தவனிடம் முடிஞ்சா கோவப்பட்டுக்கா பாரு. உன்னை விட வலிமை குறைந்தவர்களிடம் கோவப்பட்டு உன் கோவத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, உன்னை விட அதிகமானவங்கிட்ட கோபத்தை பட்டேன்னா நீ கோவப்பட்டு என்ன படாட்டு என்ன, கோவப்பட்டாக அங்கே கதை என்ன கதை நடக்குன்னு உனக்கே தெரியும். அதனால நீ என்ன பண்ண மாட்ட, கோவப்பட மாட்ட. நிறைய இல்லத்தில் இருக்கிறவங்க அப்படிதான், தன்னுடைய முதலாளிகிட்ட கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா சம்பளம் தரான்னு சொல்லிட்டு அங்கே போய் கூழ கும்பிடு போட்டு பவ்யமாக நடந்துட்டு நேராக பொண்டாட்டிகிட்ட காட்டுவான் அம்மா அத்தத்தையும், ஏய் என்னடி பண்ணுறான்னு. அந்த மாதிரி தான் அங்கே கோவப்பட முடியல,
ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட எளிமையானவருடன் நம்முடைய கோபத்தை காட்டுகின்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல தன்னுடைய தம்பி இறந்து போயிட்டான், இவனுக்கு கோபம் அதிகமாக வருது, இவன் யாரையாவது ஈர்த்து போட்டு உதைப்பான். முதல்ல யாரை ஈர்த்து போட்டு உதைப்பான்னா யமனை ஈர்த்து போட்டு உதைப்பான். அதனால யமனுக்கு பயம் வருது. என்னடா இது நடக்க போகுது, சூரபத்மன் ஊந்து அழுகுறான். அவன் என்ன பண்ணுவான், எப்படிரா என் தம்பி உயிரை பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னதான் உதைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கலக்கம் வருகிறது. யமன் நடுங்கி போய் கிடக்குறான், எந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யமன் பயப்படுகின்றான். அந்த கோபத்திலிருந்து கொஞ்சம் குறைஞ்சி வாயு பயப்படுறான், அக்னி பயப்படுறான், இந்த தேவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், பஞ்ச பூதங்கள் எல்லாம் பயப்படுகிறது. இவன் என்ன பண்ணுவானோ, யாரை கூட்டு என்ன தண்டனை கொடுப்பானோ தெரியல. ஏன்னா ஏற்கனவே எல்லா தேவர்களுக்கும் அங்கே தண்டனை கொடுத்து வச்சிருக்கிறான். எல்லாரையும் போட்டு சிறையில் போட்டு அடித்து வாட்டி வதைக்கன்னு இருக்கிறான். இப்போ தம்பி இறந்த பிற்பாடு நமக்கெல்லாம் என்னென்ன பண்ணுவானோ தெரியல என்று எல்லோரும் வருந்துகிறார்கள். முதலாளி சந்தோஷப்பட்டா நாமளும் அவர் கூட சந்தோஷப்படணும். முதலாளி துக்கப்பட்டா நாமளும் அவங்க கூட துக்கப்படணும். படலைன்னா நாம் ஒழிஞ்சோம். முதலாளி அங்கே பார்த்து வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னா ஆமாம் ஐயா 2 காக்கா பறக்குதுன்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா அண்ணா நான் அம்மா தூரம் சொல்கிறேன், நீ மறுத்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால தான் நிறைய பேர் அவங்களுக்கு முதலாளி முட்டாளாக இருந்தாலும் அவன் சொல்கிறது அறிவில்லாத வார்த்தையாக இருந்தாலும் ஜாலராக அடிச்சிருவான். ஏய் வெள்ளைக்காக்கா பறகுது பாரு, ஒன்றுனா இல்லை முதலாளி 10 பறகுது முதலாளிம்பான். இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே சூரபத்மன் விழுந்து அழுகின்றான். சூரபத்மனே விழுந்து அழும்போது நாம் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருந்தால் நாளைக்கு அந்த கோபம் தணிஞ்சு எழுந்தானா நம்மளை போட்டு பெரட்டிடுவான்னு சொல்லிட்டு அந்த அரசவையில் இருக்கக்கூடிய எல்லாரும் அழறாங்க. நினச்சி பாருங்க, சூரபத்மன் என்ன பண்ணுறான், அரியணையில் இருந்து கீழே விழுந்து அங்கே அடிச்சின்னு அழுகுறான். இந்த செய்தியை பார்த்துட்டு நாமெல்லாம் கம்முன்னு இருந்தால் நம்மளை காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்லேருந்து தளபதியிலேருந்து வீரர்கள்லேருந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, முயான்னு ஊந்தி பிறண்டு அடிச்சுன்னு ஒரே ரணகலமாக கிடக்குது. எல்லாம் அந்த இழவு விடுனா 10 மடங்கு இழவு விடு, 100 மடங்கு இழவு விடு, அந்த மாதிரி இந்த சூரபத்மனுடைய அவைக்களமானது. இதுவரையிலும் துன்பத்தையே பார்க்காத அந்த அசுர கூட்டம் இன்றைக்கு நகரமே அழுகின்றது இந்த செய்தியை கேட்டு. அதனால அழு ஒளியானது எங்கும் எழுந்தது. அவன் ஒரு ஆண் வீரன் என்பதனாலும் நாமளே கலங்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகமானது நம்ம இகழ்ந்து பேசும். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலைன்னு தொடச்சின்னு எழுந்து நிற்கணும், இல்லைன்னா கேவலமா பேசும் என்பதை உணர்ந்த அவன் தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்து தன்னை தேற்றி கொண்டு பக்கத்தில் இருப்பவர்களை கூப்பிடுகிறான். யார் இங்கே வாருங்கள் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், நிலை பெற்று நிலைத்த புகழை உடைய என்னுடைய தம்பியினுடைய உயிரை கந்தன் என்பவன் ஒருவன், சின்ன பையன், பொடி பையன், குழந்தை பையன், அவன் கொன்னுட்டதா செய்தி வருகிறது. அவனை நசுக்கி கூழாக்கி அவனை காலி பண்ணிட்டு வரணும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு படையை உடனே தயார் செய்யணும்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதே செய்தி தான் அன்னைக்கு தாரகன் சொன்னான். சிவபெருமானுடைய மகன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் நம்முடைய படை வீரர்களை எல்லாம் அழிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது தாரகாசுரன் என்ன பண்ணான், இமை பொழுதில் படை வரணும்னா வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் சூரபத்மன் சொல்றான், எனக்கு உடனே படை வேணும் அப்படின்னு சொல்றான்.
இறை இவை புகன்றிடலும். இறைன்னு பேர், இறைன்னு சொல்றாங்க. இறைனா நாம இறைவன் சொல்ல ஒரு அர்த்தம், தலைவன் ஒரு அர்த்தம். இங்க அசுரர்களுக்கெல்லாம் இறைவன் யார் என்றால் அந்த நாட்டு அரசனாகிய சூரபத்மன் தான். அவன் பேரு தான் சொல்லி கும்பிடணும், வேற யாரையும் எந்த பேரும் சொல்லக்கூடாது. அதனால இறைவன். அவன் புகன்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே போறான். இந்த மாதிரி ராஜா கூப்பிடுறாரு, எல்லா படை வீரரும் வாங்கன்றான். எல்லாரும் வந்துட்டாங்க. அவ்வளவு விரைவாக நாம் அன்று சொன்னது போல போர் வீரர்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தாதான் கூப்பிட்ட நேரத்துக்கு டக்குன்னு வரணும். இப்போ அவங்க பல ஆண்டுகளாகவே அவர்கள் போர் தொழில் இல்லாமலே கிடக்குறான். ஏன்னா எதிரியா யாரும் கிடையாது. ஆனா எதிரி இல்லை என்று எந்த வீரரும் என்ன பண்ணக்கூடாது, சோம்பலாகிவிடக்கூடாது. எதிரி இல்லை என்றாலும் எப்பொழுது விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த புராண செய்தியிலிருந்து நாம் நம்முடைய நாட்டை காத்து கொண்டிருக்கக்கூடிய படை வீரர்களுக்கும் இதைத்தான் சொல்ல வேண்டும். எதிரிகள் இருக்கிறார்கள், இல்லை, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் எப்பொழுதும் இமைப்பொழுது நாம் என்ன பண்ணணும்னு கேட்டா எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான இந்த தயார் நிலையில் எச்சரிக்கை இல்லாத காரணத்தினால்தான் இந்த கடந்த ஆண்டுல 2 ரயில் விபத்து நடந்தது. இது போர்க்களத்து வீரர்களுக்கு மட்டும் கிடையாது, நாட்டை பாதுகாக்கக்கூடிய வீரர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாதிரியான ரோட்டை பாதுகாக்கக்கூடிய வீரர்களும் காவலர்களும் மற்ற வீரர்களும் எல்லாரையுமே சேர்த்துதான். இது பொருத்தமான ஒன்று. அதனால அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, தூங்கிடுறான். என்ன ஏதோ அந்த கவன சிதைவு அவனுக்கு ஏற்படுது. அதனால தான் இந்த விபத்துகள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனா சூரபத்மனுடைய படை வீரர்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருப்பார்கள். அதனாலதான் அவன் சொன்ன உடனே படைகள் எல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்துடுச்சு. அமைச்சருக்குன்னு ஒரு பணி இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தக்க நேரத்தில் அரசனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். இப்ப போர் தயாராக்கிட்டாரு, இப்பவா அந்த பையன் என்ன பண்ணணும், தவிடு பொடி ஆக்கிட்டு வரணும், அவனை கூழ அரைக்கி எடுத்து வந்துடணும் அப்படின்னு இந்த செய்தியை சொல்லி படையை திரட்டி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சர் சொல்றார். அமைச்சனுடைய பேரு அமோகன். அவர் சொல்றார், என்னைக்குமே கோபமா இருக்கும் பொழுது ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. நல்ல அருமையான வார்த்தை. கோபமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கின்ற முடிவு சரியானதாக இருக்காது. அதனால நீங்க இப்போ தன்னுடைய தம்பி இறந்துட்டான் என்ற கோபத்துல உடனே படையெடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி எடுங்க. சொல்லுவது என்னுடைய கடமை. ஆனா பயப்படுறான். ஏன்னா இந்த மாதிரி சொன்னா ஆத்திரத்துல அவனே நசுக்கி போட்டுருவான். இருந்தாலும் ஒரு துன்பம் நமக்கு வரும் என்றாலும் அமைச்சருடைய கடமை எச்சரிக்கை செய்வதும் அறிவுறுத்துவதும். அதனால அமோகன் என்ற அமைச்சன் சரியான நேரத்திலே அந்த அறிவுரையை சொல்றார். கேட்டுங்க ஐயா, கொஞ்சம் கேட்டுங்க, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு ராஜா கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறார். நஞ்சுரை படைகள் எல்லாம் கொண்டாந்து நிறுத்தியாச்சு. படை கருவிகள் எல்லாம் செலுத்தக்கூடிய பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு சமயத்துல ஒரு அம்பு விட்டு கொல்லக்கூடியவரும் வீரர் தான். ஒரே சமயத்துல 100 அம்புக்கு விடக்கூடிய வீரர்களும் இருக்கிறார்கள். நாம ஆரம்பத்திலே பார்த்தோம் அந்த கந்த புராணத்திலேயே. ஒரே சமயத்துல 1000 அம்புகளை விடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான பல்வேறு திறப்பட்ட வீரர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இவர்களை அனுப்பினால் எதிரி படைகளை அழித்து பொடியாக்கி விடுவார்கள்.
என்பதிலே சிறிதும் சந்தேகமில்லை. நம்முடைய படை அந்த அளவுக்கு வலிமையான படை தான். ஆனால் ஒன்று நாம் சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? பகைவர் வளநகரில் மதிலை வளைத்து போருக்கு வந்தாலும், அப்படியே நம்முடைய நகர பூரா வளைச்சிட்டாலும் நம்முடைய வீரர்கள் அவர்களை வெல்வார்கள். ஆனால் சினத்தை மேற்கொண்டு உடனே போருக்கு செல்ல மாட்டார்கள். சிறந்த அறிவுடைய ஒரு வீரன் கோபம் வந்துன்னா அந்த கோபத்தோடு அப்படியே போய் போருக்கு போக மாட்டாங்க. இப்போ நாம இந்த செய்தியை நல்லா உள்வாங்கணும். இறந்தவன் யாரு? சூரபத்மனுடைய தம்பி. அடிச்சு கொன்னவன் யாரு? சின்ன குழந்தை, கந்தன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இதுவரையிலும் அழிவையே காணாத ஒரு மாபெரும் வீரனை ஒருத்தவன் வீழ்த்தி இருக்கிறான். கோபம் வராம என்ன செய்யும்? அப்ப கூட அமைச்சர் என்ன சொல்றாரு? மன்னா, கொஞ்சம் பொறு, கோபத்தோடு செயல் புரியக்கூடாது. எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த வீரனாக இருந்தாலும் வீரனுக்கு அழகு கோபப்படாதிருத்தல். இப்ப அந்த வார்த்தையை நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு நாம வீரம் அப்படின்னா என்ன நினைச்சுக்கணும் இருக்கிறோம்? கோவப்பட்டா வீரம்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். தாறுமாறா கத்தனா வீரம்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். கோபத்தில் அடிச்சு துவசம் பண்ணா வீரம்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். இதெல்லாம் வீரம் கிடையாது. இதெல்லாம் அட்டூழியங்கள். உண்மையான வீரனுக்கு கோபம் வரலாம், ஆனா கோபப்பட்டு உடனே போர் செயலுக்கு போகக்கூடாது. அமைச்சனுடைய கட்டளை. ஒரு வீரன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? அமைச்சர் என்ன அழகா சொல்றார். இதெல்லாம் அசுர மன்னனுக்கு அமைச்சன் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தாலும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. கந்த புராணம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. அசுரன் சூரபத்மன் மட்டும் கிடையாது, நாமளும் தான். நமக்கு உள்ள நிறைய அசுரன் இருக்கிறான். பெரிய பெரிய கோபக்காரன்லாம் உள்ளகிறானுவ. அறிவு உள்ள கோபக்காரங்கிறான், அறிவு கெட்ட கோபக்காரன்லாங்கிறான். அந்த மாதிரியான அசுரத்தனம் நம்மிடமே இருக்கிறது. அந்த அசுரத்தனத்துக்கு நான் அந்த கந்த புராணம் வச்சிருக்கக்கூடிய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரபத்மன். இப்போ அமைச்சன் அறிவுரை சொல்றான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அறிவு. நாம கோபத்துல இருக்கும் பொழுது அறிவு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சிந்திச்சு அந்த கோபத்தை குறைச்சி செயலை எப்படி செய்யணும்னு சொல்லணும். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போர் யார் பேர்ல போர் எடுத்துன்னு போறோம், அவன் யார், அவனுடைய குலம் என்ன, முதல்ல குலத்தினை விளவ வேண்டும். அவனுடைய குலம் என்ன, அந்த எந்த காரணத்துக்காக போர் எடுத்துன்னு வந்திருக்கிறான். அப்போ என்ன பண்ண? குலத்தினை வினவி உள்ள கோலினை வினவி. எந்த காரணம், எந்த கொள்கைக்காக அவன் போர் எடுத்து வந்திருக்கிறான். கோலினை வினவி வந்த நிலத்தினை வினவி. அவனுடைய மன கருத்து என்ன? எல்லாரையும் கொண்டு போடணும்னு வந்திருக்கிறானா, ஒரு நீதி கேட்டு வந்திருக்கிறானா, ஏதாவது ஒரு தேவைக்காக வந்திருக்கிறானா, அவனுடைய மன கருத்து என்ன? சும்மா குழப்பம் விளைவிக்கிறதுக்காக வந்திருக்கிறானா என்று அவனுடைய மன கருத்து என்ன? அந்த வந்த நிலத்தினை வினவி தொல்லோர் நெறியினை வினவி. அவர்களுடைய முன்னோர்கள் யாரு, அவங்கெல்லாம் எந்த நெறியினை பின்பற்றி இருக்கிறார்கள்? ஏன்னா ஒரு சில முன்னோர்கள் ஒரு சில நெறியிலே வாழக்கூடியவர்கள் போர் எடுத்து செல்ல மாட்டார்கள், சண்டை போட மாட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்து கொண்டிருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பாப்பனர்களை பற்றி அவதூறாக பேசுவது, ஐயர்களை பற்றி அவதூறாக பேசுவது. ஏன் அவதூறா பேசுறான்? அவர்களுடைய ஐயர்களுடைய கொள்கை, பாப்பனர்களுடைய கொள்கை அறிவில்லாதவர்களிடம் மோதுவது கூடாது. அவன் அறிவு கட்டவன், அவன் அப்படிதான் பேசுவான். அவங்கிட்ட நாம நின்று சரிக்கு சமானமா நின்று
போர் செய்யக்கூடாது, அந்த அளவுக்கு தகுதி அவங்கிட்ட கிடையாது என்று தன்னுடைய அறிவினுடைய தன்மையினாலே அவர்கள் எல்லாத்தையும் இறைவனிடம் சாத்திட்டு பொறுத்து கொள்வார்கள். அதனால இவன் பேசின்னு திரியிறான். அப்போ ஒவ்வொரு மரபிலும் வாழக்கூடியவர்களுக்கு என்று வாழ்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை நெறி ஒன்று இருக்கிறது. நாம் என்ன பண்ணுவோம்? உயிர் கொள்ளாத நெறி நம்முடைய நெறி. பிற உயிர்களை கொன்று நாம் உண்ணக்கூடாது. அந்த பகுத்தறிவு கழகத்தில் இருக்கிறவன் ஒருத்தவன் சொல்றான், பசுமாட்டை கும்பிடுறவன், கல்லு சிலைய கும்பிடுறவன் இருக்கிற வரையில நாடு உருப்படாதுன்னு சொல்றான். பசுமாடை கும்பிடக்கூடாதான், கல்லு சிலைய கும்பிடக்கூடாதான், வேதங்களை படிக்கக்கூடாதான், இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது இருந்ததுனாக்கா நாடு நல்லா இருக்காது. அப்போ எந்த உயிர்களையும் நேசிக்க கூடாது, எந்த உயிரினத்தையும் நேசிக்க கூடாது. அப்போ நம்மகிட்ட அன்பு எப்படி இருக்கும்? கல் சிலையை வணங்கக்கூடாது என்றால் கல் சிலை வணங்குவதிலே எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது, அதில் என்ன ஒழுக்க நெறிகள் இருக்கிறது. காலையில் சந்தியாவந்தனம், சாயந்தரம் சந்தியாவந்தனம், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் நாம் நெறியோடு வாழுகின்றதுனாலே தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. பொய் சொல்லணும், ஏமாற்றணும், திருடணும், இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனாக்கா அப்புறம் எப்படி நாடு உருப்படும்? பகுத்தறிவுன்ற பேரில் இன்னைக்கு அதானே நடந்துன்னு இருக்குது. அதனால தான் அமைச்சர் சொல்றான், அவங்களுடைய வாழ்க்கை நெறி, எதிரியினுடைய வாழ்க்கை நெறி என்னது, அதை நாம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நாம் அவங்ககிட்ட சண்டை போடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். பைத்தியகாரத்தனமாக பேசுகிறவன், தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறவன், முட்டாத்தனமாக பேசுகிறவன், எதை சொன்னாலும் எதிர்ப்பாக பேசுகிறவன், இவங்கிட்டலாம் நாம் போர் எடுத்துனா அங்கே நீதியை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு ராமர் கோயில் குடமுழுக்கு நடந்த உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர் அமைப்பினர்களுக்கெல்லாம் இப்போ சூரபத்மனுக்கு வந்த மாதிரி தான். கண்ணிலிருந்து தீப்பொறி பறக்குது, மூக்கிலேருந்து புகை வருது, காதுலேருந்து புகை வருது, அந்த மயிறு துளிகளிலிருந்து புகை வருது. அவனால தாங்க முடியல. அதனால அவதூறுகளை இப்ப இருந்து போட ஆரம்பிச்சிட்டானுவோ. ஏன்னா இதுவரையிலும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருத்தவன் கேட்கறான், நேற்று ராமரே பிறக்கவே இல்லையா, சும்மா இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு வேற்று சமயத்தை சார்ந்தவர் ஒருத்தர் எதேச்சியா என் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட பேசுறாரு. அப்புறம் நான் சொன்னேன், தம்பி இந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கதை விடுற வேலை வச்சுக்காத. ஏன்னு கேட்டினா, நீ சாமி கும்பிட்ற இடத்துல நீங்கள் எவனும் சுயமாக சாமி கும்பிட்றவன் எவனுமே கிடையாது. மாற்று சமயத்தில் இருப்பவர்கள் சுயமாக சாமி கும்பிட மாட்டான். அங்கே நின்றுக்குன்னா அவன் ஒருத்தவன் என்ன சொல்கிறானோ அதை தான் கேட்பானுங்க. அதனால் அங்கே விடுற கதையெல்லாம் வச்சு இங்கே விடாத. நீ விட ஆரம்பிச்சுன்னாக்கா நான் சொல்கிறேன், நான் உனக்கு பதில் சொல்கிறேன். நீ எந்த சாமியை கும்பிட்றியோ அந்த சாமி பிறக்கலடா. நீ எந்த புத்தகத்தை வேத நூல்னு சொல்றியோ அந்த நூலே வேத நூலே கிடையாது. எல்லாம் பொய், ஏமாத்து. அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, ஓப்பனாக சொல்றேன், எல்லாம் ஏமாத்து. நீ சொன்ன இயேசுநாதர் கதையை எப்போ எழுதுனான்? இயேசுநாதர் செத்து 400 வருஷம் சொன்ன ஏற்பாடு எழுதுறான். நீ சொல்ல நபிகள் நாயகமா எல்லாம் எப்போ? இயேசுநாதருக்கு அப்புறம் 500 வருஷம், 600 வருஷம், 700 வருஷம் சென்று ஒருத்தவன் வந்து அந்த கதையை எழுதுறான். அவன் விதண்டாவாதத்துக்காகவே எழுதுறான். நீ நேராக போறியா, நான் கோணையாக போகிறேன். நீ ப்ளஸ் போறியா, நான் மைனஸ் போகிறேன். நீ வலது காலத்துலேருந்து எழுதுறியா, நான் இடது பக்கத்துலேருந்து எழுதுறேன். எல்லாத்துக்குமே ஆப்போசிட். அதை சின்னதாக நுடிக்க நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதனால் ராமர் பிறக்கலை அப்படின்னு சொன்னேன்னா, உன்னுடைய இயேசு பிறக்கலை, உன்னுடைய நபிகள் நாயகம் பிறக்கலை, எல்லாமே கதை. ஆனால் ராமர் பிறந்ததற்கான அடையாளங்களும் வாழ்ந்ததற்கான அடையாளங்களும் இன்று வரை இருக்கிறது. நீ சொல்லக்கூடிய இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராமர் பிறந்தார். பல ஆயிரம் ஆண்டுகள். ஒரு 2 வருஷம், 3 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, 100 வருஷமா கிடையாது.
வரலாறு 2000, ராமாயணத்து வரலாறு 5000, மகாபாரத வரலாறு 10,000 ஆண்டுகள். அதனால் உங்கள் ஆள் ரீல் விட்றான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, கண்டபடி கதை விடுற வேலைலாம் வச்சுக்காத. சரி, எங்கேயா கண்டா போகுது. போன வருஷம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நீ என்ன பண்ண சொல்லு பார்ப்போம். போன வருஷம் நடந்ததே உனக்கு தெரியல. போன மாதம் 5ஆம் தேதி என்ன பண்ண சொல்ல முடியுமா? தெரியல. போன மாதம் நான் கண்டா போகுது. போன வாரம் 8 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நிகழ்ச்சி நீ சொல்லு பார்ப்போம். தெரியல. போன வாரம் நடந்த நிகழ்ச்சியே உன்னால் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல. ஒருத்தவன் 400 வருஷம் சென்று ஒருத்தவன் கதை எழுதுறான்னா அதை வேத நூல்னு தூக்கின்னு திரியுறீங்க. ஆனால் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் ஒருத்தவன் எழுதின கதை கிடையாது. இந்த பாரத கண்டத்திலே உலக மக்களுடைய உள்ளத்திலே இருந்து ஒவ்வொரு படிப்படியாக வாழ்ந்து வாழ்ந்து மக்களுக்கு சொல்லி சொல்லி வாழ்கின்ற ஒரு காவியம் அது. நீ வரி வரியாக படிச்சுட்டு தான் இந்த விளக்கம் சொல்லுவேன். ஆனால் சாதாரண பாமர மக்கள் இடத்துல கூட ராமாயணம் கதை தெரியும். அதனால் கண்டபடி கதை விடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. அதனால் ராமர் இல்லை, ராமர் பிறக்கலை, இதெல்லாம் பொய்கின்னு சொன்னேன்னா இங்கே மற்ற எந்த சமயத்தவரும் இல்லைன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நேற்று ஒருத்தர் அப்புறம் சாரி கோச்சிக்காதீங்க, ஏதோ இதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அவங்க வருத்தம் தெரிவித்தாங்க. அதனால் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவன் அந்த எதிரியை தாக்குவதற்கு முடியலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க கொக்கரிச்சு ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது கலகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணான்னு கேட்டேன்னா, எதிரியா யார், அவங்களுடைய பிறப்பு என்ன, என்ன கொள்கையில், அவங்க எந்த நெறியில் இருக்கிறாங்க, இது எல்லாமே சொல்றார். நெறியினை வினவி கொண்ட சலத்தினை வினவி எந்த காரணத்திற்காக வந்திருக்கின்றார், போர் செய்தானைய வினவி, அதுக்கப்புறம் இந்த பகைமைக்கு காரணம் என்ன என்ற அந்த காரணத்தையும் வினவி, வளத்தினை வினவி, அவங்ககிட்ட எவ்வளோ படை வீரர்கள் இருக்கிறார்கள், நம்மகிட்ட எவ்வளோ படை வீரர்கள் இருக்கிறார்கள், அவனுடைய அந்த வளத்தினை வினவி அல்லால் மற்றொன்று மனங்கொளரோ. அதனால சிறந்த வீரன் என்பவன் இதெல்லாத்தையும் வினவிட்டு அதுக்கு அப்புறம்தான் போர் தொடுத்து அவனை எப்படி அடிக்கலான்னு சொல்லிட்டு செய்வான். எடுத்த உடனே கண்மூடித்தனமாக போர் எடுக்கக்கூடாது. இதை தான் வள்ளுவர் என்ன சொல்லாரு, வினை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் மாற்றான் துணை வழியும் ஆய்ந்து செய். ஒரு படை எடுத்துன்னு போறேன்னா வினை வலிமைன்னா, மாற்றான் வலிமைன்னா, துணை வலிமைன்னா, அவனுக்கு துணையாக இருக்கிறவன் எத்தனை பேர், நம்முடைய வலிமைன்னா, நமக்கு துணையாக இருக்கிற வலிமைன்னா, போரினுடைய வலிமைன்னா, இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் படை எடுத்துன்னு போகணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இங்கே இன்னும் இதை தாண்டி நிறைய செய்திகளை கந்த புராணத்திலே சொல்லியிருக்கிறார்கள். எதிர்க்க வலிமையற்ற பகைவர்கள் போரிட வாரீர் என வீரம் பேசி வந்தாலும், இங்கே அழகா சில அளப்பல் கேஸ் எல்லாம் சொல்றார் அமைச்சர். ஒரு சிலர் நம்ம வடிவேல் மாதிரி, நான் யார் தெரியுமா, தீப்பொறி யார் நடந்தா தீ பறக்கும், தொட்டா தீ பறக்கும், பார்த்தனா எரிஞ்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வாய் உதார விடுவான். அதுக்கப்புறம் இறங்கி இது பண்ணா அதை பார் தொட்டாத, அதுக்கப்புறம் ஆமாம் எனக்கே தெரியாது நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுவான். கீழே போய் தொட்டா என்னடா பண்ண, அதான் சொன்னேன்ல எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடிச்சுடுவான். அதனால் சும்மா வாய் உதார் விடுறவனெல்லாம் நாம் ஒரு எதிரியாக நினைக்கக்கூடாது. அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால் தெருவில் போனால் நாய் குலைக்கும் தான், அதுக்காக திரும்பி நாம் குலைச்சிருந்தோம்னா நாய்க்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால் அறிவிலிகள் குலைத்து கொண்டு இருப்பார்கள், அதை காதில் வாங்கக்கூடாது. அதை தான் நம்முடைய பார்ப்பனர்கள் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவில்லாத முட்டா பசங்க
ஏதாவது கத்தின்னு தான் இருப்பான். நமக்கு வேலை நிறையா இருக்கு, நம்முடைய கடமைகள் நிறையா இருக்கு, அதை நாம் போய் பார்ப்போம். இவன் மட்டும் எங்கேயா கத்தின்னு கிடந்தா போகிறான். இதை தான் நம்முடைய பாரத பிரதமர் அழகாக செயலிலே காட்டி கொண்டிருக்கிறார். நினைச்சு பாருங்க, இந்த 10 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் சுத்தி இருக்கிறவன் தான் கத்தின்னு கிடக்குறான், தாறுமாறா இகழ்ந்து பேசின்னு இருக்கிறான், அவரை பத்தி அவதூறான செய்திகளை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறான். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அதுக்கு மறுத்து பேசிக்கின்னு அதுக்கு கருத்து சொல்லிக்கின்னு எங்கேயாவது பார்த்தீங்களா நாம? ஆனா எல்லாத்துக்கும் கருத்து எப்படி சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, செயலில் காட்டுவார், செயலில் காட்டுவார், செய்து காட்டுவார். அதுதான் நம்முடைய பாரத பிரதமர். அதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். எங்கேயுமே என்ன பண்ணுறது கிடையாது, சண்டை போட்டு கிடக்குது, நீ இந்தமாரி சொன்னதே நான் பதில் சொல்கிறேன்டா செக், அதெல்லாம் கிடையவே கிடையாது. சொன்னார், செய்கிறார். எது நாட்டுக்கு தேவையோ அதை செஞ்சுக்கினே இருக்கிறார். இந்த குழுநெறி கூட்டங்கள் எல்லாம் ஊழையிட்டு கிடக்கட்டும், அது மாட்டு ஊழையிட்டு கத்திங்க வந்துட்டு அது அடங்கி அது மாட்டு போயிடும், வேற வழி கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி தான். அதுதான் அவர் சொல்றாரு, சில அளப்பறைகள் சில நேரத்தில் கூக்குரல் இட்டு போருக்கு வாடா பாப்புனெல்லாம் குத்திச்சு தீன்னு பண்ணுவானுவா, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவன் உண்மையிலே யாருன்னு பாருங்க. அவன் அளப்பறையா இருக்க போறான், சும்மா பில்டப் கேஸா இருக்க போகுது. அதுக்காக நாம பெரிய படையெல்லாம் தூக்கின்னு போகக்கூடாது. அவன் அளப்பறையா இருந்தால் திட்டமா 2 பேர் மட்டும் அனுப்பி விட்டு 2 துவைச்சு நிமிச்சு ஆணியில மாட்டா போதும், மட்டும் அடங்கிடுவான். அதனால நீங்க வேற சொல்றீங்க சின்ன குழந்தைன்னு சொல்றீங்க, அதுக்கு இவ்வளோ பெரிய படையெல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு படையெடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் சொல்றார், இந்த மாதிரி ஏதரோ உலகில் உள்ள இறைவர்தம் இயற்கையாகும். இதுதான் உலகத்தினுடைய வீரர்கள் பின்பற்றக்கூடிய நெறி. அதனால சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இனிமேட்டு நீங்க முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான் என்று அவர் சொல்றார். ஆதலால் நின்னொப்பாரில் அழிவிலா அகிலம் ஆழ்வாய் நீர். அழிவிலாது இருக்கின்றீர்கள், எல்லா உலகங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களை எந்த குற்றமும் நெருங்கி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதனால தேவர்கள் ஏவல் செய்யும் அளவுக்கு, தேவரை கூட்டு வேலை வாங்குற அளவுக்கு நீங்க பெரிய மன்னரா இருக்கிறீங்க. அதனால எடுத்தேன் கவுத்தன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துறாதீங்க, நிதானமா யோசனை பண்ணி அந்த முடிவை எடுங்க. அதனால இத்தகைய ஒரு தன்மையில இவ்வளவு பெரிய சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையெல்லாம் யாரால் வந்தது? சிவபெருமானுடைய திருவருளால் வந்தது. அதையும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். இத்தனை ஆண்டு காலம் எந்த விதமான எதிரியும் இல்லாமல் அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவுருள் தான் உங்களுக்கு துணையா இருக்குதுன்னு உணரணும். அப்படி உணர்ந்துட்ட பிற்பாடு இன்னைக்கு உன்னுடைய தம்பியினுடைய அழிவுக்கு காரணமாக இருப்பது யாரு? சிவபெருமானுடைய மகன். அதனால இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் சிந்திச்சு முடிவெடுக்கணும். நாம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் சிவபெருமானின் திருவருள். ஆனால் இன்று நம்முடைய தம்பி இறப்பதற்கு காரணம் சிவபெருமானுடைய மகன். இந்த நேரத்தில் அவனை நோக்கி நாம் போர் எடுத்து செல்ல வேண்டுமா? கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு போர் எடுத்துன்னு போ. எப்படி சொல்றாரு பாருங்க. நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம், ஏகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம், நாம் யாரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிறிது கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள். முண்ட வீட்டுக்கே ரண்டகம் செய்வது, அதாவது தீட்டிய மரத்திலே கூறு பாய்வது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நன்றி கெட்டவர்கள், முண்ட வீட்டுக்கு ரண்டகம் செய்ய. அந்த மாதிரி
நீ சிவபெருமானின் மகன் மீது போர் எடுத்து சென்றால் உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே சிவபெருமான் தான். அப்ப அவனுடைய மகனே வந்து போரிட்டு இருக்கிறான்னா இந்த போரில் இருக்கக்கூடிய தன்மை என்ன? அந்த மகன் சிவபெருமான் மகன் எந்த காரணத்திற்காக வந்திருக்கின்றான், அதை நீ யோசனை பண்ணி அதை கிளியர் பண்றதுக்கு பார். அப்போ அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? தேவர்களை விடுவிக்க வந்திருக்கிறாரு. விட்டுட்டா போச்சு, வேலை முடிஞ்சது. அங்க நாம வீண்வாதம் பேசின்னு இருந்தோம்னா அதுக்கு அடுத்தது ஒருத்தவன் இழந்துட்டான், இறந்தாச்சு, இன்னும் அடுத்தவன் யாருன்னு தெரியாது. அதுதான் சொல்றாங்க. மற்றவர் வன்மையோராய் மற்றவர் படைஞர் தங்கள் ஆற்றலை உணராய் நின்றன் அருப்பெரும் தலைமை உள்ளாய் போற்றிடும் அமைச்சரோடும் புரிவன சூழாய் வாளா சீற்றம் அது மேல் கொண்டு செல்லும் திறன்மின் பாற்றோ. பகைவருடைய வலிமையை உணராமலும் அவருடைய படை வீரருடைய வலிமை உணராமலும் உமது சிறப்புமிக்க தலைமையை உணராமலும் உன்னுடைய இன்றைக்கு நீ உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலைமையை உணராமலும் போற்றத்தக்க அமைச்சருடன் ஆலோசிக்காமலும் வெறும் கோபத்தை மட்டுமே வைத்து கொண்டு போருக்கு புறப்படுவது நல்ல செயல் ஆகாது. அதனால நீங்க எதுக்கும் யோசனை பண்ணி செய்யுங்க அப்படின்னு அந்த வார்த்தைய சொல்றார். வீரமும் வழியும் மிக்கோராயினும் விதி வந்தெய்தில் பாரிடை வழியிலோரும் படுத்திடல் படுவரன் நின்போல் பேருடல் அழிய ஆற்றல் பெறாமையால் இருவாய் எய்த தாரகன் மழலை தேரா சிறுவனும் தடியப்பட்டான். என்னதான் வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் அவங்களுக்கு அழிவு காலம் வந்துடுச்சுன்னா அந்த வலிமையெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. நிறைய பேர் வாழ்க்கையில் என்னுடைய இந்த காலகட்டத்தில் சின்ன வயசுலேருந்து இதுவரையிலும் வாழ்ந்த வரையிலும் பார்த்ததில் நிறைய பேரை பெரிய பெரிய ரவுடியெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்படியே நின்று அட்டகாசம் பண்ணி ஊரே திரண்டு ஊரே மிரட்டி நின்று அவனை மிரட்டி அந்த உலகத்தில் நின்று நான் யார் தெரியுமான்னு ஆணவத்தோடு திரிஞ்சவனை பார்த்துருக்கேன். அதே ஆணவம் பிடிச்சவன் கை கால் விழுந்து நடக்க முடியாது அப்படின்றதையும் பார்த்துவேன். கொஞ்ச நாள் தான் ஊரை மிரட்டனவன் அடுத்த 1 மாசத்துல 2 மாசத்துல ஒன்றும் பண்ண முடியல. அதனால எவ்வளவு வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் அவன் வீழ்வதற்கான காலம் வந்தால் விழுந்து விடுவான் என்பதை நீ உணர்ந்து கொள். அந்த மாதிரி தான் உன் தம்பிக்கு முடிவு காலம் வந்துடுச்சு, அதனால இறந்துட்டான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. ரொம்ப கொதிக்காத, அப்புறம் உனக்கு முடிவு காலம். எவ்வளோ அழகான அமைச்சர் பாருங்க. அதனால கலகல என ஒழிக்கக்கூடிய தண்டையையும் வீர கழலையும் அணிந்த கால்களையும் உடைய சிறுவன், சாதாரண சின்ன பையன், குழந்தை முருகர் கந்தன்னு ஒரு பையன் வந்தான். அந்த பையன் ஒரே ஒரு வேலை விட்டு இதுவரையிலும் யாராலும் வெல்ல முடியாத உன்னுடைய தம்பியை வென்று இருக்கிறான் என்றால் நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் சிந்திக்கணும். அதனால இளவலை கொன்றது வியப்பன்று. ஏனென்றால் வலியோரும் ஒரு காலத்தில் மெளியராவர், மெளியோரும் ஒரு காலத்தில் வலியராவர். ராமர் கோயிலை 700 வருஷமா நம்மால கட்ட முடியல. அடக்குமுறைக்காரர்கள் நம்மை அடக்கி அடக்கி மிரட்டி எத்தனை லட்சக்கணக்கான பேர் ராமர் ஆலயத்திற்கு உயிரை கொடுத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். சாதாரண புதுவையில் இருக்கக்கூடிய ஜென்மராக்கினி மாதா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் பாண்டிச்சேரிக்கு உரிய சிவபெருமான், அதான் அந்த கோயில் தான் அது. அந்த கோயிலை டூப்ளே என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளக்காரன் இடிக்கும் பொழுது 1000 கணக்கான சிவனடியார்கள் தடுத்து உயிரை விட்டு இருக்கிறார்கள். தெரியுமா?
இன்றைக்கு அந்த சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடுறவன் எவனாவது இதை நினைச்சு பார்ப்பானா? அந்த தியாகத்தை யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா? அந்த தியாகத்துக்கு மரியாதை கொடுப்பாங்களா? நாம் அடியவர்களாக இருப்பதனாலே, மெளியவர்களாக இருப்பதனாலே அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது, படைக்கருவி இருக்கிறது, படை வீரர்கள் இருக்கிறார்கள், பீரங்கி இருக்கிறான், டொய் டொய்னு சுட்டான், சாவடிச்சான். அவர்களைப் போல கொல்லக்கூடிய தொழிலை நாம் செய்பவர்கள் அல்லர். அதனால நாம் என்ன பண்ணல, அவனை எதிர்த்து போராட முடியல, உயிரை கொடுக்கிறோம். இன்னைக்கு மெல்லியராக இருந்த இந்த அந்தணர்கள் எல்லாம் ஒரு பெரிய எழுச்சி பெற்று 700 வருஷத்துக்கு பிறகு ராமர் ஆலயத்துக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறது என்றால் மெல்லியரும் ஒரு நாள் வலியர் ஆவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லல, கந்த புராணத்துல சூரபத்மனுக்கு அவனுடைய அமைச்சர் சொல்றார். ஆமா, அதனால நாம வலிமை வாய்ந்தவன் சொல்லிட்டு மெல்லியவர்களை ரொம்ப ஏளனமா எடை போட்டுடாத. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. சின்ன பொடிப்பையன்தானன்னு சொல்லிட்டு உருவு கண்டு ஏளனம் பேசாத. அவங்ககிட்டயும் சில வலிமைகள் இருக்கிறது. அதனால முருகப்பெருமான் சின்ன குழந்தைத்தானன்னு நீ நினைச்சிடாத. அந்த குழந்தை தான் எல்லா வலிமையும் வாய்ந்த உன்னுடைய இளவலை கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள். இப்பவாவது உணர்ந்து கொள் அப்படின்னு என்ன பண்ணாரு, எச்சரிக்கிறார் நண்பேல். அதனால நிகரலாது திகழும் வேந்தரே, நீர் சிறுவன் மீது போர் செய்ய கருதி சென்றால் அது புகழாகாது, உனக்கு புகழாகாது. ஒரு சின்ன பையன் மேலே போர் எடுத்துன்னு போனாக்க என்ன பண்ணுவான்? எவ்வளோ பெரிய அரசன் சின்ன குழந்தை மேலே போர் எடுத்துன்னு போகிறான். அவன்கிட்ட போய் பேசி என்ன ஏதுன்னு வேணா விசாரித்து அங்கே சுமூகமாக தீர்வு காண்றதை விட்டுட்டு குழந்தைகிட்ட போய் போர் எடுத்துன்னு போறே, உலகம் உன்னை பார்த்து சிரிக்காதா அப்படின்றார். அதனால் அவனுடைய புகழ் அந்த வலிமையெல்லாம் ஆராய்ந்து அவனை விட நீ என்ன பண்ணும், முதல்ல ஒரு சிறந்த வீரரை அனுப்பு. உனக்கு பெருமை கிடையாது. நீ தன்மைதேற்ற அமைச்சர் இந்த மாதிரி செய்திகளை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சற்று யோசனை பண்ணுறான். சரி, நீ சொல்கிறதும் சரிதான். ஒரு சின்ன குழந்தைய நாம் போய் சண்டை எடுத்து போனோம்னா நாளை உலகம்லாம் கேவலமாக பேசும். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்றார். கூப்பிட்டு எல்லாரும் பகன், மயூரன், சேனன், சக்கரவாகன், சுகன் முதலான ஒற்றர்களை எல்லாம் கூப்பிட்றார். கூப்பிட்டு நீ போ, ஒருத்தவன் போய் அவனுடைய வலிமை என்னான்னு பார்த்துன்னு வா, ஒருத்தன் அவன் என்ன காரணத்துக்காக வந்துக்கிறான்னு கேட்டுன்னு வா, ஒருத்தன் அவனுடைய படை வீரர்கள் வலிமையை பார்த்துன்னு வா, அவன் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை படை வந்திருக்கிறாங்க, நாம் எவ்வளோ பேர் போகணும், எல்லாத்தையும் போய் மறுபடியும் இன்னும் ஒரு முறை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுறான், அந்த ஒற்றர்களை எல்லாம் அனுப்புகிறான். அனுப்பி அப்படி அவங்க போன பிற்பாடு மறுபடியும் கூப்பிட்றான், இன்னும் ஒரு செட்டு ஒற்றர்கள் வாங்க. அவன் போய் அவன் அந்த ஒற்றர்கள் போனது இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னொரு சுட்டு ஒற்றர்களை கூப்பிட்டு மறுபடியும் என்ன சொன்னோன்னா அதே சொல்லி அனுப்புகிறான். போ. ஏன்னு கேட்டேன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை மிகைப்படுத்தி சொல்வார். ஒருத்தருக்கு 2 பேர், 2 பேருக்கு 3 பேரை தனித்தனியாக இவன் தேடுறது அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் தேடுறது இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாது. ஒரே காரணத்துக்காக 3 பேரை அனுப்பி விடுறது. 3 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அது 3த்தையும் கூட்டி கழித்து ஒரு முடிவுக்கு வரணும். எவ்வளோ அருமையான ஒரு பிளான் பாருங்க. அதனால் ஒவ்வொரு ஒற்றர் படையும் இன்னொரு ஒற்றர் படைக்கு போக தெரியாது. எல்லாரும் போய் அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பிட்டான். அதுக்கு பேர் சாரணர்கள் பேர். உடனே வரணும்னு சொல்லிட்டான். அதனால் ஒற்றர்கள் அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு அவங்கவுங்க போகிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு சூரபத்மனுடைய அரசவையிலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்களுக்கு இந்த கந்த புராணத்தின் வாயிலாக சொன்ன நான் அங்கே கந்தகிரியில் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த அமர்விலே சொல்லுகின்றேன் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்லுகின்றாரோ அதை உங்களிடம் சொல்லுகின்றேன். போற்றுவோம் நமச்சிவாய். எல்லாரும் நாம 5 எழுத்து மந்திரத்தை 6 எழுத்து மந்திரம் முதல்ல ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா,
சிவாய.